என் அன்பு தமிழ் சொந்தங்கள் அனைவரையும் ஏகன் ஈலிங் சென்டர் யூடியூப் சேனல் வாயிலாக அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று பலருக்கும் இருக்கும் ஒரு முக்கியமான சந்தேகத்திற்கு விடை தெரிந்து கொள்ளப் போகின்றோம். படிக்கட்டு ஏறும் பொழுது அல்லது கொஞ்சம் வேகமாக நடந்தாலோ ஏன் சிலருக்கு மூச்சு வாங்குகிறது? இதற்கும் இதயத்திற்கும் என்ன சம்பந்தம்? இதை மிகவும் எளிமையாக புரிந்து கொள்வோம். நம் உடலை ஒரு வாகனம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த வாகனத்தின் இன்ஜின் போல செயல்படுவதுதான் நமது இதயம். நாம் ஓடும்போதோ அல்லது வேகமாக நடக்கும்போதோ அல்லது படிக்கட்டில் ஏறும் பொழுதோ உடலுக்கு அதிக சக்தி தேவைப்படும். அந்த சக்தியை வழங்க இதயம் வேகமாக இரத்தத்தை பம்ப் செய்து ஆக்ஸிஜனை உடலின் எல்லா பகுதிகளுக்கும் அனுப்புகிறது. ஆனால் இதயம் பலவீனமாக இருந்தாலோ அல்லது இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாய்களில் அடைப்பு இருந்தாலோ உடலுக்கு தேவையான அளவு ஆக்ஸிஜனை உடனடியாக வழங்க முடியாமல் போகலாம். அப்போது நுரையீரல் அதிகமாக வேலை செய்ய தொடங்கும். அதனால் நாம் வேகமாக மூச்சு விட ஆரம்பிப்போம். இதைத்தான் நாம் மூச்சு வாங்குகிறது என்று சொல்கின்றோம். அக்குபஞ்சர் மருத்துவத்தில் இதயம் மற்றும் நுரையீரலில் ஆற்றல் ஓட்டம் சமநிலையில் இருக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது. அந்த ஆற்றல் ஓட்டத்தை ஆதரிக்க சில முக்கியமான அக்குபஞ்சர் புள்ளிகள் பயன்படுத்தப்படுகின்றன. பெரிகார்டியம் 6, REN 17, LU9 போன்ற புள்ளிகள் முக்கிய புள்ளிகளாகும். ஆனால் நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். படிக்கட்டில் ஏறும்போது அடிக்கடி மூச்சு வாங்கினால் நெஞ்சு வலி, நெஞ்சு பாரம், மயக்கம் அல்லது அதிக சோர்வு இருந்தால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். உடனடியாக ஒரு மருத்துவரை சந்தித்து தேவையானால் இசிஜி, எக்கோ அல்லது பிற இதய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். இதய ஆரோக்கியத்திற்காக தினமும் நடைபயிற்சி செய்யுங்கள். உப்பு மற்றும் எண்ணெய் அதிகமுள்ள உணவுகளை குறையுங்கள். காய்கறிகள், பழங்கள் மற்றும் நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை அதிகம் சாப்பிடுங்கள். புகைப்பிடித்தல் மற்றும் புகையிலை பழக்கத்தை தவிருங்கள். என் அன்பு தமிழ் சொந்தங்களே, மூச்சு வாங்குவது சில நேரங்களில் உடல் களைப்பாக இருக்கலாம். ஆனால் அடிக்கடி ஏற்பட்டால் அது நம் உடல் கொடுக்கும் ஒரு முக்கியமான எச்சரிக்கை அறிகுறியாக இருக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள். மேலும் இதுபோன்ற பயனுள்ள உடல்நல தகவலை தொடர்ந்து தெரிந்து கொள்ள ஏகன் ஈலிங் சென்டர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்த மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் சந்திப்போம். நன்றி.